இந்த வீடியோட சூதுக்காக மட்டும் இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தில் கருணாகரன் மினிஸ்டராக இருக்க கட்சியோட தலைவர் வந்து கோமானந்த் வராது. கட்சியை உள்ள இருக்கிறத பார்த்து அந்த கட்சியை விட்டு போயிடறாரு. அப்புறம் வந்து சிவா வந்து ஒரு இடத்துல வந்து கொள்ளையடிச்சிட்டு வரா. கொள்ளையடிச்சும் போது ஒரு போலீஸ் வந்து இவரை வந்து துரத்தி வருது. அதனால வந்து தப்பிச்சு இவர் மட்டும் வந்து ஜெயிலுக்கு போயிடறாரு. பக்கம் கருணாகரன் வந்து ட்ரெண்டிங்காக வந்து எலெக்ஷனை ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது கேம் மூலமாக வந்து எல்லா வீட்டுக்கும் வந்து பணம் அனுப்புகிற மாதிரி. சிவாவும் வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறாரு. ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆன போதும் சிவா நடக்கமாக போன போலீஸும் கருணாகரனால் பின்னாடி அடி வாங்கின போலீஸும் 2 போலீஸும் வந்து இவங்க சிவாவையும் கருணாகரனையும் துரத்துறாங்க. சிவா கேங் வந்து கருணாகரனை வந்து கிட்னாப் பண்ணிடுது. இப்போ எல்லாத்துக்கும் பணம் அனுப்புனா தான் வந்து நான் கட்சியிலே இருக்க முடியும் அப்படின்றாங்க. உடனே வந்து அந்த டேப்பை தேடி போகிறாங்க. அந்த டேப் எங்கே இருக்குன்னா கருணாகரனை பழி வாங்க துடைக்கிற அந்த போலீஸ் கிட்ட தான் இருக்குது. எல்லாரும் போய் அங்கே வந்து சண்டை போடுறாங்க. கருணாகரன் வந்து எல்லாத்துக்கும் பணம் அனுப்புறான்னு சொல்லிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போடுறாரு. அந்த சமயத்தில் வந்து அந்த டேப் வந்து சுட்டு தள்ளிடுறாரு அந்த போலீஸ்காரர். அப்புறம் கருணாகரன் வந்து அதே கட்சிக்கு வந்து போகிறார். பணம் அனுப்ப முடியும்னால வந்து திரும்ப வந்து முதலமைச்சர் ஆகிறாரு கருணாகரன். வந்து கண்டினியூஸாக வந்து சின்ன சின்ன திருட்டு வந்து பண்ண ஆரம்பிச்சிடாரு. நன்றி.